சென்னை காட்பாடி இடையே வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது சென்னை காட்பாடி இடையே தொடங்கியிருக்கிறது. சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகம் வரை ரயில் இயக்கி சோதனைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரையில் 12 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பயணிகளுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் பல்வேறு மாநிலங்களை இணைக்கக்கூடிய வகையிலானவும் மாநிலங்களுக்குள்ளாகவும் வந்தே பாரத் ரயில் திட்டம் என்பது செயல்பட்டு வருகின்றது. அதனுடைய விரிவாக்கம் தொடர்ந்து இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை காட்பாடி இடையே வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. சொகுசு இருக்கைகள், கண்காணிப்பு கேமரா, ஒரு பெட்டியில் 104 பேர் அமர்ந்தும் 200 பேர் நின்று கொண்டும் பயணிக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த வந்தே பாரத் ரயில் வடிவமைக்கப்பட்டு அதற்கான சோதனை ஓட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனை ஓட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டு சோதிக்கப்பட்டது. அந்த நிகழ்வு முடிவுற்ற பின்னர் இது பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த வந்தே பாரத் ரயில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தானியங்கி கதவுகள், மொபைல் சார்ஜிங் கேமராக்கள், நவீன பசுமை கழிவறைகள், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு இந்த வந்தே பாரத் ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று முழுக்க அனைத்து பெட்டியிலும் ஏசி வசதி பொருத்தப்பட்டிருக்கிறது. பயணிகளுடைய நலனுக்காக பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு சென்னை காட்பாடி இடையேயான வந்தே பாரத் ரயில் சென்னை காட்பாடி இடையே வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது.